சீமான கூட்டணிக்கு அழைக்கிறீங்க பாஜக மாநில தலைவர்? நான் அழைக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. நீ திரும்ப திரும்ப அந்த கேள்வியை நீங்க எழுப்புறத நான் வெறுக்கிறேன்ல, அருவருக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க. அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தமிழருக்கு இந்தியா என்றுமே எதிர்மை என்பதுதான் பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய கோட்பாடு. அதாவது தமிழருக்கு இந்தியா என்பது எதிரி, அதை அடித்து நொறுக்கு என்பதுதான் பெருஞ்சித்திரனாருடைய கோட்பாடு. அப்பேற்பட்ட அந்த இந்திய தேசிய கட்சியான பிஜேபி கட்சி, நாம் தமிழர் கட்சிய, தமிழ் தேசிய கட்சிய கூட்டணிக்கு வான்னு சொல்றாங்க. சீமான் அவர்கள் பல மேடைகள்ல கணக்கற்ற முறையில சொல்லியிருக்கிறாங்க. பாஜகங்கிறது மனித குலத்தினுடைய எதிரின்னு சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா என்பது மானுட குல எதிரி. இந்த நாகேந்திரன், இந்த தமிழிசை சவுந்தரராஜன், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இந்த பொன் ராதாகிருஷ்ணன், இப்படியான இந்த கும்பல்கள் எல்லாம் தமிழர்களை, தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து டெல்லி சுல்தானிய அந்த ஆரிய அயோக்கியர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு குட்டி கொடுத்து அவனுங்க போடுகின்ற பிச்சைய நாய போல நக்கி குடிப்பவனுங்க தான் இவனுங்க. இப்படி சொன்னா சில பேருக்கு கோபம் வரும். எப்படி சொல்லலாம் அவங்கள? அவங்க தமிழர்கள் இல்லையா அப்படிம்பாங்க. அவனுங்கெல்லாம் தமிழர்களே கிடையாது. இவனுங்கெல்லாம் தமிழ்னு சொன்னா அதை விட மானக்கேடு வேற என்ன? தமிழ் இனத்தை சேர்ந்தவனே சொல்லவே முடியாது. நான் அவனை இது புதுசா சொல்லல. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறார். இப்பேற்பட்ட இந்த அயலார்களை, இந்த துரோகிகளை, தமிழர்களை காட்டி கொடுக்கின்ற, கூட்டி கொடுக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற இவனுங்கெல்லாம் தமிழர்னு ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது. அதுவும் மதம் என்பது தமிழ் வையத்தின் பகைங்கிறாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்பேற்பட்ட மதத்தை தமிழ்நாட்டில் புகுத்தி அந்த மதத்தின் மேல ஏறி நிற்கின்ற இந்த அயோக்கியர்களை, இந்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் நடமாட விடுவதே குற்றம். அப்பேற்பட்ட அந்த குற்றவாளியான கட்சியில, இந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கின்ற இந்த நாகேந்திரன் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற, தமிழ் விடுதலையை முன்னெடுக்கின்ற, தமிழர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று போராடுகின்ற ஒரு கட்சியை பார்த்து கூட்டணிக்கு வான்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசுறாங்க. முதல்ல தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கும் இந்திய தேசிய கட்சின்னு சொல்லுகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் இருக்கு. தமிழ் தேசிய கட்சி இங்க நிக்குது, இந்திய தேசிய கட்சி, அந்த பிஜேபி கட்சி எங்கேயோ நிக்கலாம். தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை தத்துவமே தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. அதுதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, தமிழர்கள் இந்துக்கள் அல்லங்கிறது. ஆனா பிஜேபி, அந்த ஆரியம், அந்த வந்தேரி கும்பல், அந்த இந்திய தேசிய கட்சி என்ன சொல்லுது? தமிழர்களை இந்துக்கள். ஆனா நாங்கள் தமிழர்கள் இந்துக்கள் அல்லங்கிறதா தமிழ் தேசியத்தினுடைய கோட்பாடு, கொள்கை. அது மட்டுமல்ல, இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு பேரை மாற்றி அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் செயல்படணுங்கிறதா தமிழ் தேசியத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. ஆனா இந்திய தேசியத்தினுடைய சொல்லக்கூட அந்த பிஜேபி கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் என்ன சொல்றான்? நாங்கள் இந்துக்கள், இந்து சமய அறநிலையத்துறை என்பது வந்தேரி ஆரியனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கணும், அது தனியார் மயப்படுத்தப்படணும்னு சொல்லிட்டுதான் பிஜேபி கட்சியினுடைய கோட்பாடு. எவ்வளவு கொள்கை முரண், எவ்வளவு கொள்கை வேறுபாடு இருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒரு மொழி கொள்கை தான், தமிழ் மொழி மட்டும்தான். மற்ற எந்த மொழி வேணாலும், எத்தனை மொழி வேணாலும், யாரு வேணாலும் கத்துக்கலாங்கிற தமிழ் தேசியத்தினுடைய கோட்பாடு, கொள்கை நாம் தமிழுடைய கொள்கையும் கோட்பாடுமாகும். ஆனா இந்திய தேசியத்தின் சொல்லுகிற இல்லாத இந்திய தேசியம் என்ன சொல்ல போனாது, அந்த இல்லாத இந்திய தேசியத்தினுடைய அந்த பிஜேபி கட்சி என்ன சொல்லுது? மும்மொழி கொள்கைங்குது. மண்டே தான் குழப்பம். மும்மொழி கொள்கை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரே மொழி தான். தமிழ்நாட்டில் பறக்கின்ற விமானம், போகின்ற தொடர் வண்டி அத்தனையிலும் நம்ம தமிழ்ல தான் எழுதப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அந்த தமிழ்நாட்டில் ஓடவே கூடாது, நுழையவே கூடாதுங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு சூழலா இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி இடஒதுக்கீட்ட வலியுறுத்துகின்ற கட்சி. இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தமிழ் மண்ணில, தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஒரு போராளி கட்சி தான் நாம் தமிழர் கட்சி, அந்த தமிழ் தேசிய கட்சி. ஆனா இல்லாத இந்திய தேசிய கட்சி, அந்த பிஜேபி கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக விபி சிங் காலத்திலிருந்து இந்த நொடி வரை கலவரத்தை நடத்துகின்ற கட்சி, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக போராடுகின்ற கட்சி அந்த பிஜேபி கட்சி. தமிழ்நாட்டில் எந்த வருடமும் வெள்ளம் வந்தா, புயல் வந்தா மக்கள் பாதிக்கப்படுறாங்க.
உயிர்கள் பாதிக்கப்படுது. அண்ணன் செத்தா மாமன் செத்தான்னு சொல்லி பல பேர் உயிர்கள் சாவுது. மக்கள் விலங்குகளை இழக்கிறாங்க, வீடுகளை இழக்கிறாங்க. எல்லாத்தையும் இழந்து பசிக்கல, பஞ்சத்துல, பட்டினியில, அந்த புயல் காலத்துல, அந்த வெள்ள காலத்துல அவதியும் போது இந்த மோடி வரமாட்டான், இந்த அமித்ஷா வரமாட்டான், இந்த நிர்மலா சீதாராமன் வராது, எவனும் வரமாட்டான். ஆனா இன்னைக்கு இந்த அமித்ஷா, இந்த உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா வரான், துக்ளக் பத்திரிகை நடத்துகின்ற குருட்டுமூர்த்தி வீட்டுக்கு போறான். எவ்வளவு பெரிய அயோக்கிய கமநாட்டி பயில, எவ்வளவு பெரிய அயோக்கியம். மக்கள் வெள்ளத்திலையும் புயலையும் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது வராத உள்துறை அமைச்சர், இந்த பிரதமர் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் சொல்லி கூட்டணி சொல்லி வந்துகிட்டு இருக்கிறானுங்க. போய் குருட்டு மூர்த்திகள் எல்லாம் பாக்குறானுங்க. இவனுங்களோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கிறோம். செருப்பு எடுத்து ஒவ்வொரு பிஜேபிக்காரன் அடிச்சு விளாசனாதான் இவனுங்க திருந்துவானுங்க, இல்லைன்னா திருந்தவே மாட்டானுங்க. தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களுக்கு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம நீ அதுல கையெழுத்து போட்டாதான் இதுல கையெழுத்து போட்டாதான் சொல்லிட்டு நொட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. திருட்டு பயில இவங்களோட கூட்டணி வைக்கணுமா? நான் தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி எப்படா வரும்? இப்படி மனித குலத்தினுடைய துரோகிடா நீங்க, மனித குலத்தினுடைய எதிரா நீங்க. நீங்களாம் வீழ்த்தப்பட மட்டும் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி, வந்தேரி கட்சி, ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கி நாய்கள் நடத்துகின்ற கட்சி. அந்த கட்சியோட மானமும் மரியாதையும் உள்ள, தன்மானமும் உள்ள தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழ் கட்சி எப்படா கூட்டணிக்கு வரும்? எப்படி வரும்? 7 பேர் விடுதலை எதிர்த்து போராண்டானுங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. விடுதலையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராண்டானுங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு விமான நிலையம் திறக்கிறான். அதுக்கு ராஜபக்ஷ மோகனை கூப்பிட்டு வந்து அந்த விமான நிலையத்தை திறக்கிறானுங்க. அயோக்கிய கமநாட்டி பேர் இந்த பிஜேபி நாய்கள். இப்பேற்பட்ட அக்கிரமங்களை ஏகப்பட்டது ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் செஞ்சவனுங்க தமிழ் தேசிய கட்சியை பார்த்து, நாம் தமிழ் கட்சியை பார்த்து கூட்டணிக்கு வான்னு சொல்றாங்க. வெக்கம் கட்ட பயல். இவங்கெல்லாம் தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். தமிழ் மண்ணில் இவங்களுடைய மூடுகின்ற மூச்சு காற்று இவங்கள் காலடி மண்ணில் கூட படக்கூடாது. தமிழில் தூய்மையாக்கப்பட வேண்டும்னா இந்த பிஜேபி கட்சி தமிழ் மண்ணிலிருந்து சுத்தமா அப்புறப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற நோக்கத்தை ஒவ்வொரு மாணவ தமிழர்களும் கொண்டு செயல்பட வேண்டிய பொறுப்பும் கடமை நம்ம கிட்ட இருக்கு.